நான் உங்களை குத்து காட்டுறதா நினைக்காதீங்க. என் புள்ள இருந்து அவனுக்கு ஒரு ஆபத்து வந்து அவன் இடத்துல வேற யாரும் உயிர் விட்டுருந்தா கூட என் புள்ள பொழைச்சிக்கிட்டானு சந்தோஷப்பட மாட்டேன் நான். ஐயோ, யாரை வித்த புள்ளையோ இப்படி அநியாயமாக உயிர் விட்டானு வருத்தப்படுறவன் நான் கிராமத்தில் பிறந்த வளர்ந்தவன் தம்பி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை ஒன்றுதான் தம்பி. என் மருமகளை எப்படியாவது நீங்க தான் தம்பி காப்பாற்றணும். நீங்க தான் தம்பி காப்பாற்றணும். சார், பெரியவங்க நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது. எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. எனக்கு அப்பா இருந்திருந்தா உங்க வயசு தான் இருந்திருப்பாரு. சார், நீங்க கையெடுத்து கும்பிடும் போது எனக்கு என் அப்பா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கு. என்னோட ட்ரீட்மெண்ட்ல குணமாகிற பேஷண்ட் கையெடுத்து கும்பிட்டால எனக்கு பிடிக்காது. நான் இன்னும் உங்க மருமகளுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள நீங்க கையெடுத்து கும்பிட்டா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். இப்போ என்ன பண்ணலாம் டாக்டர்? நான் இவங்க குடும்பத்துக்காக கண்டிப்பா ஏதாவது பண்ணிதான் ஆகணும். இப்போ நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே இவரோட மகன் எனக்கு போட்ட பிச்சை. இல்லைன்னா இந்நேரம் இவங்க மருமக மீனா இருக்கிற நிலைமையில என் மனைவி பார்வதி இருந்திருப்பா. மீனாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அவங்க புருஷன் சிவாவா நடிச்சுதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். அப்படி நடிக்கும்போது இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா அது ஒருவேளை மீனாவுக்கு தெரிய வந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் தப்பா போயிடும். அதே நேரத்தில் ஒருவேளை என் மனைவி பார்வதிக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ அத நடிப்புன்னு நம்ப மாட்டா. எனிவே, யூ டோன்ட் வரி, பி பாசிட்டிவ். சவால்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல நாளா பார்த்து மீனாவை நம்ம சந்திப்போம். சவாலை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் சொன்னது என் பையன் சிவா சொன்ன மாதிரியே இருக்கு தம்பி. பாரோ, வா, உள்ள வா பாரோ. பாரோ, இவங்க இவங்க நீங்க திவாகர் சார் தானே? ஒரு தடவை என் பையனை கூட காப்பாத்தி எங்க வீட்டுல விட்டு போனீங்களே. என்ன உங்களுக்கு தெரியுதா? சார், நீங்க உங்களை எப்படி சார் மறக்க முடியும்? அன்னைக்கு ரோட்ல ஒருத்தன் கிட்ட இருந்து என் தாலியை காப்பாத்தி கொடுத்ததே நீங்க தானே? நீங்க 2 பேருமே என் வாழ்க்கையில பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ஒருத்தர் என் பையனை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க, இன்னொருத்தர் என் தாலியவே காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. எப்படி சார் உங்க 2 பேரையும் மறக்க முடியும்? நான் சொல்றது கரெக்ட் தானே? உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு. பின்ன என்ன, சைக்காட்ரிஸ்டோட பொண்டாட்டியாச்சே, ஞாபக சக்தி இருக்காதா? தேங்க் யூ சார். மென்ஷன் நாட். அப்போ நாங்க வரோம் தம்பி. வரோம். ஓகே, சரி சார். தேங்க்ஸ். வரோம்மா. வரங்க. வாங்க. ஆமாங்க, இவங்க 2 பேரும் இங்க எப்படி? யாருக்காவது ட்ரீட்மெண்ட்காக வந்தாங்களா? ஆமா, கேஸ் விஷயமே தான் வந்தாங்க. சரி, நான் அந்த ஃபைல் கேட்டேனே. தம்பி ஒரு நிமிஷம். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் போனா இருக்கா?
பார்த்துட்டு போயிடலாமே தம்பி. சரிங்க, பார்த்துட்டு போகலாம். எந்த ரூமில் இருக்காளோ? சிஸ்டர், போனான்ற பேஷண்ட் எங்கே இருக்காங்க? இந்த ரூம்ல இருக்காங்க. தேங்க்யூ. வாங்க. ஆ போனா நீ சொன்ன மாதிரி என் பிள்ளைய பிரிச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கு. போகலாம். வாங்க. சொல்டா. அண்ணே, டேவிட் பேசுறேன். சொல்லு. இந்த சிவாவோட ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் கண்டுபிடி அதிகமா இருக்குண்ணே. இப்போ நம்ம ஏதாவது அட்டெம்ப்ட் பண்ணோம்னா நம்ம உடனே பிரச்சனைல மாட்டிக்குவோண்ணே. டேய், ஒன்றும் பண்ணாதீங்க, வந்துருங்க. சரிண்ணே. அவனை இன்னொரு நாள் பார்த்துக்கோ. ஜாக்கிரதையா வாங்க. சரிங்கண்ணே. டேய் சிவா, போலீஸ் இல்ல மிலிட்ரியே வந்தாலும் அவனை வாசாவியான் கேள்ட்டாங்க. பார்த்து மெதுவா. இட்ஸ் ஓகே. இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க. தேங்க்ஸ். சாரி சார், நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். இட்ஸ் ஓகே. உங்கள் வீட்டு நம்பர் இருந்தால் கொடுங்க, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? அது வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு எனக்கு வீடோ இல்லை ரிலேஷன்ஸோ யாருமே இல்லை. ஹாஸ்டலில் தங்கியிருந்து ஒரு லாயர் கிட்ட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அந்த வேலையும் போயிடுச்சு. ஃபர்தரா என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை பண்ணி நடந்து வந்துட்டு இருந்தப்பதான் அந்த ரவுடி பசங்க. இட்ஸ் ஓகே, வேலையை பற்றின கவலையை விட்டுடுங்க. ஐ எம் ஆல்சோ எ லாயர், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்கள் பேர்? மகாலட்சுமி. ஆமாம், எந்த லாயர்கிட்ட இருந்தீங்க? சக்தி பரமசிவம், கிரிமினல் லாயர். ஓ, ஹாய். ஹலோ. ஹலோ. இப்போ உங்களுக்கு பெயின் எப்படி இருக்குமா? இப்போ பரவாயில்ல, பட் லைட்டாக பெயின் இருக்கு. சரியாயிடும். நான் கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஷீ இஸ் ஆல் ரைட் சார். நீங்கள் உங்களை வீட்டுக்கு கூட்டு போகலாம். 2 நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இது என்னோட பிஸ்னஸ் கார்டு. 2 days ரெஸ்ட் எடுத்துட்டு என்னை ஆஃபீஸில் வந்து பாருங்கள். ஓகே? ஓகே சார். எங்கே தங்கியிருக்கீங்க? சூளையில். ஓ, நான் போய் ஆட்டோ கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் ரெடியாக இருங்க. அப்பா, அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா பாட்டி எப்படி இருக்காங்கப்பா? நல்லா இருக்காங்க.
கண்ணேரண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. ஐயா பட்டணத்துக்கு உன்னை பார்க்க போறேன்னு சொன்னாரு. நானும் வர்றேன்னு கூட ஓடியான்ட்டல்ல. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. வாங்கப்பா உள்ள போலாம். சரிம்மா. வாங்க வாங்க. வணக்கம். சொக்கலிங்க வாங்க 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 உட்காருப்பா. எப்படி இருக்க வாங்கண்ணே. கண்ணாயிரம்? நல்லா இருக்க ஐயா. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா. என்ன ஒரு தகவலும் இல்லாம இப்படி திடுதிப்புன்னு? மகளை பார்க்கணும்னு தோணுச்சு. என்னமோ 4 நாளாக மனசுக்குள்ளே அதே நினப்பு தான் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. பிறந்ததுலேருந்து மார்பிளையும் தோல்லையும் போட்டு வளர்த்த பொண்ணாச்சே, பார்க்காம இருக்கணுன்ற சக்தி இனிமேல் எனக்கு இல்லை. சரி, அதனால தான் எந்த தகவலும் கொடுக்காம புறப்பட்டு வந்துட்டேன். அப்பா, நீங்க இவ்வளவு தூரம் என் மேல பாசம் வச்சிருக்கிறத பார்க்கும்போது நான் சின்ன குழந்தையாவே இருந்திருக்க கூடாதான்னு தோணுதுப்பா. நீங்க உங்க பொண்ண ஒரு நல்ல இடத்துல தான் கொடுத்துருக்கீங்கன்னு நெஞ்ச நிமித்திக்கலாம்ப்பா. பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் அத்தையும் என்ன ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிறாங்கப்பா. அதே மாதிரி எங்க சின்ன மாமா பார்க்க வந்த இடத்துல திவாகர் சாரும் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்கப்பா. போன ஜென்மத்துல நான் புண்ணியம் செஞ்சிருக்கணும்பா. இல்லனா என் மேல பாசம் வைக்கிறதுக்கு இத்தனை பேர் அமைஞ்சிருப்பாங்களா? எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான சொந்த பந்தங்கள் அமையும் சொல்லுங்க. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். சரிப்பா, பாட்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சதா உன்னோட நினப்பும் சிவாவோட நினப்பும் தான் அவங்களுக்கு. இப்போது வயலில் நடவு நட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா பாட்டியும் கூட வந்திருப்பாங்க. நான் போகிறேன்னு சொன்ன உடனே நானும் வரேன்னு துடிச்சாங்க. நான் தான் இருக்க சொல்லிட்டு வந்தேன். உனக்கு ரொம்ப பிடிக்குமேனு தான் தட்டை செஞ்சு கொடுத்தாங்க. கண்ணாயிரம் எடுத்து கொடுப்பா. பாட்டி மட்டும் இங்க இருந்திருந்தாங்க, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சரியா சொன்னீங்கண்ணே. இது நம்ம வயலில் விளைஞ்ச உளுந்துலையும் அரிசிலையும் செஞ்சதுமா. நல்லா இருக்கும், சாப்பிடு. சரிப்பா, மஞ்சு எப்படி இருக்கா? மஞ்சு எப்போவுமே உன்னை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருப்பா. சதா ஓ நினப்பில் தான் இருக்கா. எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்பா, எனக்கு நம்ம குடும்பங்கிறது உங்க எல்லாரையும் சேர்த்து மட்டும் இல்ல, மஞ்சுவையும் சேர்த்துதான். மஞ்சுவை என் கூட பிறந்த பொறுப்பா தான் நினைக்கிறேன். அவ இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன பிரிஞ்சிருக்க போறா? வெளிநாட்டுக்கு போன மாமா இன்னும் 3 மாசத்துல திரும்பி வந்துட போறாரு. அதுக்கப்புறம் பூஞ்சோலுக்கு தானே நான் வரப்போறேன். ஆமாப்பா, மாமா ஏதாவது லெட்டர் போட்டாரா? போட்டிருக்காருமா. உங்கூடே பேசிக்கிட்டு இருந்ததுனால மறந்துட்டேன். இந்த பிரிச்சு கிரிச்சு படிக்கலையே. ஓ மாமே உனக்கு போட்ட லெட்டர் நான் ஏமா படிக்க போறேன்? நீங்க படிக்க மாட்டீங்கப்பா. அந்த பெரியாத்தா இருக்குல்ல, அது யாராவது ஆள் வச்சு படிச்சு கேட்டிருக்கோம், அதான் கேட்டேன். அண்ணே, குளிச்சுட்டு வாங்கண்ணே, டிஃபன் சாப்பிடலாம். கண்ணாயிரம் வாப்பா. என்ன மாப்பிள்ள பண்ணியிருக்கீங்க? டாக்டர் சிவாவை மீட் பண்ணி எல்லா விஷயமும் பேசியிருக்கோம். அவரும் மீனாக்கு ஹஸ்பண்டாக நடிச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. மீனா சீக்கிரமாக குணமாயிடுவாங்க. உனக்கு தாப்பா நன்றி சொல்லணும். இந்த காலத்தில் கட்டின பொண்டாட்டியே நடுத்தருவில் விட்டுறாங்க. ஆனால் நீங்கள் கட்டணும்னு நினச்ச ஒரு பொண்ணுக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது உங்கள் நல்ல எண்ணத்தை காட்டுது தம்பி. சார், ஒருத்தர் நல்லா இருக்கும்போது அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக மூவ் பண்ணுறதும், அவங்களே கஷ்டப்படும் போது அவங்கள விட்டு விலகிற கீழ்த்தரமான எண்ணம் எனக்கு எப்பயுமே இருந்தது கிடையாது. ஒருத்தரை நம்பி பழக ஆரம்பிச்சுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கடைசி வரைக்கும் விட மாட்டேன். இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம என்ன கொண்டு வந்தோம், இல்லை போகும்போது தான் என்ன கொண்டு போக போகிறோம், எதுவுமே நிரந்தரம் இல்லை சார். நாம் செய்கிற நல்ல விஷயங்கள் மட்டும்தான் எப்பயுமே நிரந்தரமாக நிலச்சி நிற்கும், இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் கூட. சின்ன வயசில் பெரிய ஞானம். நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும் தம்பி. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன
மறந்தாய் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே